வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்ம ஒவ்வொரு மந்திரமாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி விஷ்ணு சகஸ்ரநாமம், சுக்லாம்பரதம் சசிவரணம், அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் எதற்காக பாடப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றியும் அதன் மகிமை பற்றியும் தெரியாதவர்களே இருக்க முடியாது. திருமாலின் ஒரு நாமத்தை அழைத்தாலே கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் விஷ்ணு சகஸ்ரநாமம் திருமாலை 1000 நாமங்களை சொல்லி போற்றுவதாகும். திருமால் வழிபாட்டில் மிக முக்கியமான மந்திரமாக இடம்பெறும் இந்த மகிமை மிகு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யார் உருவாக்கினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருமாலை போற்றி துதிக்க மிக உயர்ந்த ஸ்லோகம் என்றால் அது விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். இது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும். எவர் ஒருவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் செய்து வருகிறாரோ அவர் சகல விதமான பாவங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வார் என புராணங்கள் சொல்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது 1000 பெயர்களை சொல்லி மகாவிஷ்ணுவை போற்றி துதிக்கும் ஸ்லோகமாகும். விஷ்ணு சகஸ்ரநாமம் அனைத்து விதமான துக்கங்களிலிருந்து விடுபட செய்யக்கூடியதாகும். ஆனால் இது எப்பொழுது, யாருக்காக, எதற்காக பாடப்பட்டது என்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. விஷ்ணு சகஸ்ரநாமம் கங்கை மைந்தனான பீஷ்மர் தனது அந்திம காலத்தில் உரைத்ததாகும். மகாபாரதத்தில் பாரத போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அர்ஜுனன் தொடுத்த அம்பு படுக்கையில் விழுந்திருந்தார் பீஷ்மர். அம்பு படுக்கையில் இருந்தபடியே தர்மருக்கு போதித்ததுதான் விஷ்ணுவின் 1000 திருநாமங்கள். இந்த 1000 பெயர்களும் ஒரே அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டதாகும். மகாபாரதத்தின் அனுசாசன பருவத்தில் 149வது அத்தியாயமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் அமைந்துள்ளது. மகாபாரதத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம பகுதி மட்டும் வடமொழியில் அமைந்த யாப்பு வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். மொத்தம் 107 ஸ்லோகங்கள் கொண்டது. அவற்றிற்கு முன்பும் பின்பும் காப்புக்கடை ஸ்லோகங்களாக 60க்கும் அதிகமான ஸ்லோகங்களையும் கொண்டது சம்பூர்ண ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆகும். தனது உயிர் பிரியும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த பீஷ்மர் தருமனின் சந்தேகங்களை நீக்கும் வகையில் அரச தர்மம், தான தர்மம், வீடு பேர் தர்மம், நெருக்கடி நிலை தர்மம், ஆண் பெண் தர்மம் என்று பல தர்மங்களை உபதேசித்தார். அதை பின்பற்றுமாறு அன்பான கட்டளையும் பிறப்பித்திருந்தார் பீஷ்மர். இதை அனுசாசனம் என்பார்கள். அதாவது அன்பாக கட்டளையிடுவது. பல வகையான அனுசாசனங்கள் அடங்கிய அனுசாசன பருவத்தின் முடிவில் சிறந்த அனுசாசனமாக சொல்லப்படுவதுடன் விஷ்ணு சகஸ்ர நாமம். எது தெய்வம், அதன் நிலை என்ன, அதன் கல்யாண குணங்கள் எவை, அந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வீடு பேறு அடைய என்ன வழி உள்ளதோ, தர்மன் கேட்ட பல கேள்விகளுக்கும் விடையாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடப்பட்டது. எவன் ஒருவன் இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் கேட்கிறானோ, துதிக்கிறானோ, அவன் இம்மையிலும் மறுமையிலும் சிறிதும் தீங்கு என்பதை அடைய மாட்டான். அதோடு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்பவன் அனைத்து விதமான துன்பங்களையும் கடந்து இறைவனின் பரமபதத்தை இனிதை அடைவான் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலன் என பல புனித நூல்கள் தெளிவாகவே தெரிவிக்கின்றன. விஷ்ணு சகஸ்ரநாமம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒலிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரமாகும். இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். எல்லாமே ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏதோ கடனுக்கு பாடக்கூடாது. நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நிச்சயமாகவே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பரீட்சார்த்த முறையில் நீங்கள் எல்லாம் பாடி பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு அதனுடைய வெற்றி உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டான்சஸ் இருக்குது. நீங்கள் டெய்லி ஒரு 10 வரி கூட நீங்கள் படிக்கலாம். சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசந்தவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தய. இது அந்த ப்ரொனன்சியேஷன் மாறாமல் நம்ம பண்ணணும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஃப்யூச்சரில் எல்லாமே சரியாக போகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி, ப்ரிடிக்ஷன், ரெமடிஸ், கல்யாணம் ஏன் நடக்கலை, குழந்தைய படிக்கிறது, பிஸ்னஸ், இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் என்கிட்ட பதில் இருக்குது. நீங்கள் பேசிக் அஸ்ட்ராலஜி என்கிட்ட படிக்கலாம். பேசிக் அஸ்ட்ராலஜி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் PhD வரை என்னுடைய சேர்ந்து தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.